ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இவ்வளோ நாள் வனரோஜா கஸ்தூரி மஞ்சள் ப்ராடக்ட் மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ புதுசாக வனரோஜா சீயக்காவை ரெடி பண்ணியிருக்கோம். சீயக்காவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன போட போகிறோம், எப்படி ரெடி பண்ணுறோன்றதை நம்ம பார்ப்போம்ப்பா, வாங்க. வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழ்தூவும் மழை என்ற இதயன்ன இவள் தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழ்தூவும் மழை. சீயக்காய் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாமா? சீயக்காய் எடுத்து வச்சுருக்கேன், வெட்டி வேறு, கரிசலாங்கண்ணி, இலை கிடைக்கல, அதனால் பவுட்ரு வாங்கி வச்சுருக்கேன், ரோஜா இதழ், அப்புறம் செம்பருத்தி, காஞ்ச பூ, அப்புறம் இது வந்து மறிக்கொழுந்து, ஆவாரம்பூ, நெல்லி முள்ளி, வெந்தயம், காஞ்ச எலுமிச்சை தோல், இது வந்து வெத்தலை பறித்து வீட்டில் பறித்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் பாசிப்பருப்பு, அப்புறம் சோப்பு கொட்டை, இதுதான், அதாவது பூந்தி கொட்டை, சோப்பு காயின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு தான் நம்ம சூப்பராக இந்த தீபாவளிக்கு புதுசாக சீயக்காய் ரெடி பண்ண போகிறோம். இது வரைக்கும் வனரோஜா கஸ்தூரி மஞ்சள் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து சீயக்காவும் பண்ணலாம். தீபாவளியோட எப்படி போகுது, உங்களோட சப்போர்ட்டில் நல்லா போதா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதனால் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணி அரைச்சி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, கஸ்டமர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்லர் கஸ்டமர்ஸ்க்கு இது பண்ணலான்னு நினச்சி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வனரோஜா கஸ்தூரி மஞ்சள் மாதிரி வனரோஜா சீயக்காய் பொடியும் ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் இதில் கலக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா அந்த லேபிளில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்கப்பா. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா எனக்கு வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அனுப்பி விடுவேன், எங்கே இருந்தாலும் அனுப்பி விடுவேன். உங்களுக்கு இந்த ரெடி பண்ண போகிற சீயக்காய் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. இப்போ இதை பண்ணுற மாதிரி வனரோஜா கஸ்தூரி மஞ்சள்னு ஒரு 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அது கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் அது வேணும்னாலும் கேளுங்கப்பா, அதுவுமே சூப்பராக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சீயக்காய் அரைக்கும், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்காக. ரோஜா இதழ், காஞ்ச செம்பருத்தி பூ, அப்புறம் கரிசலாங்கண்ணி பொடி, அப்புறம் எலுமிச்சை தோல், காஞ்ச ஆவாரம்பூ, காஞ்ச மறிக்கொழுந்து, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் நெல்லி முள்ளி, அப்புறம் சோப்புக்காய், பூந்தி கொட்டை, அப்புறம் காஞ்ச வெத்தலை. நீங்கள் கருவேப்பிலை வேப்பிலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு வாட்டி ஒன்று ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறம் பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு, அப்புறம் இது கூட சீயக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி மாடியில் கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அரைக்கலாம். முக்கியமாக வெட்டி வேறு சேர்த்துக்கலாம். இது கூட முக்கியமானது நம்ம சேர்க்கணும் என்னன்னா அரிசி வந்து முடி உடையாமல் பாதுகாக்கும், ரொம்ப நல்லது. ரைஸ் வாட்டர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து இது கூட அரிசி கழுவுன தண்ணியோ அரிசி வடித்த சாத தண்ணியோ சேர்ந்து கலந்து நீங்கள் இந்த பொடியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை கலந்தாச்சு. இது வந்து நம்ம இப்போ அரைக்க வேண்டியதுதான். சூப்பராக அரைச்சி வந்துருச்சுப்பா, நல்லாயிருக்கு. வாசனையும் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நெடியாக இருக்கும் இல்லையா சீயக்காய்னா, நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டிக்கர் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் யாருக்கும் காட்டலாம், உங்களுக்கு தான் காட்டுறோம். ஃபஸ்ட்டு பேக்கிங் பண்ண போகிறோம். டைம்லெஸ் ட்ரெடிஷன் ஃபார் ஹெல்த்தி ஹேர், வனரோஜா சீயக்காய் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர், வனரோஜா சீயக்காய் பொடி தமிழில்.
அப்புறம் சீயக்காய் என்னென்ன சேர்த்துருக்கோன்றதை சில குறிப்பிட்டது மட்டும் போட்டிருக்கோம். மற்றபடி இன்னும் 10 எக்ஸ்ட்ரா ஹெர்ப்ஸ் இருக்குது இதில். சீயக்காய், பூந்திக்கொட்டை, செம்பருத்தி, நெல்லிக்காய், பச்சைப்பயிறு, மேலும் 10 மூலிகைகள். அதே தான் இங்கேயும் சீயக்காய், சோப் நட்ஸ், ஹைபிஸ்கஸ், ஆம்லா, க்ரீன் கிராம் அண்ட் 10 அதர் ஹெர்ப்ஸ். அப்புறம் வந்து இதில் என்ன போட்டிருக்கோன்னா, ப்ரமோட்ஸ் திக் அண்ட் ஹெல்த்தி ஹேர், எஃபெக்டிவ் ஆன் ஆல் ஹேர் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் dandruff டு டேமேஜ். இதெல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பேக்கிங் உங்களுக்கு தான் இப்போ காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் 100 கிராம் ஃபில் பண்ணி சீல் பண்ணிடலாம். பவுலில் போட்டு சும்மா எப்படி இருக்குது சும்மா கொஞ்சமாக எடுத்து நான் ஹேர் வாஷ் பண்ணி பார்க்குறேன் நான் எப்படி இருக்குன்னு. ரைஸ் போட்டிருக்கிறதுனால ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ண முடியலனாலும் நார்மல் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பேஸ்ட்டாக வருது பாருங்கள், கட்டி கட்டியெல்லாம் தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக பாக்கெட் போட்டாச்சுப்பா. ஸ்டாண்டிங் போச்சு இந்த மாதிரி தான். பேக் சைடு இந்த மாதிரி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? 100 கிராம் 95 ருபீஸு. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நார்மலான சும்மா சீயக்காய் மட்டும் போட்டு அரைக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை. ரொம்ப குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். ஹேர் க்ரோத் இருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து முடி சில்கியாக ஷைனியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்காய் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கூட கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி கலந்துக்குவேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம சீக்காய் அரைச்சி போட்டு குளித்தோம்னா இன்னுமே ஹேர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வனரோஜா ஹேர் ஆயில் அதுதான் போட போகிறேன். ஹேர் ஆயிலும் நம்மக்கிட்ட இருக்குங்க. எல்லாமே ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு காய்ச்சின ஹேர் ஆயில் தான். அதாவது ஃப்ரெஷ் கீரை, மூலிகை இதெல்லாம் போட்டது. இப்போ வந்து இதில் வந்து நல்லா நம்ம தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும், தெரியுதா? அந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கும். இது போட்டு நம்ம நல்லா ஒரு குட்டி மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த சீயக்காவை போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். குட்டி மசாஜ் மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ ஆயில் எதுக்கு வச்சேன்னா முதல்ல நமக்கு இந்த சீயக்காய் போட்டு பிசுபிசுப்பு போதா என்ன இருக்கான்னு நான் செக் பண்ணணும். அதனால தான். ஏன்னா நானும் புதுசாக முன்னாடி அரைச்சி எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இடையில நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வனரோஜா ஹெர்பல் சீயக்காய் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்ப்பா. அப்புறம் சீயக்காய் போட்டு வனரோஜா சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம காய விட்டு தான் பார்க்கணும். நல்லா வாஷ் பண்ணும்போது பரப்பரன்னு தேய்க்காமல் மைல்டாக தேய்ங்க. இந்த மாதிரி ட்ரையர் இந்த மாதிரி துவட்டும் போதும் மைல்டாக இப்படி பிடிச்சி விட்டு ட்ரையர் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ காய விட்டுட்டு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஷாம்பு போட்டு குளிக்க ஒரு 5 நிமிஷம் ஆகும்னா இதுக்கு கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா மைல்டாக ஸ்கால்ப்பில் படுற மாதிரி இப்படி தேய்ச்சோம்னாவே நல்லா இருக்குது. ஆயிலெலாம் போயிருக்கு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று விதை என்று விண்தூவும் மழை என்ற இதயம் இவள் தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.